ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேக்ஸிமம் ஃபன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேபி இன் எல்லோ ஆக்ட் 2. நான் லாஸ்ட் வீடியோவில் ஆக்ட் 1 போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் ஆக்ட் 2 போட போகிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேமோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எல்லோரும் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் ஆரம்பித்த மாதிரியே தான் லிஃப்ட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணணும், டயப்பர் சேஞ்ச் பண்ணணும், அப்புறமா அதை தூங்க வைக்கணுன்ட்டு. இப்போ வீடு எந்த வீடுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வீடை சுற்றி பாருங்க கைஸ், அந்த பேபி பண்ண வேலையை. ஸோ எவ்வளோ அழுக்காக இருக்குது, இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருக்குது வியர்டாக. சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், எல்லா பொருளும் சிதறி கிடக்குது, ஒன்று விடாமல் எல்லா பொருளும் சிதறி கிடக்குது. ஸோ இப்போ அப்ஜெக்டிவில் என்ன ஐயோ இந்த ஆடு வேறு அந்த ஆடு தள்ளுறான். அப்ஜெக்டிவில் வேர் இஸ் பேபின்னு காட்டியிருக்கு. ஸோ பேபி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாமா? சரி கிச்சனுக்குள்ளேயே போய் பார்ப்போம். சரி பாருங்க எப்படி பாலடைஞ்சு போயிருக்கு. சரி நம்ம மேலேயே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எல்லோரும் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பேபி நம்மளை வெளியே தள்ளிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு பொம்மை போச்சு பார்த்தீங்களா, அந்த பொம்மையை நம்ம ஃபாலோ பண்ணி போகணுமா. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ். வாங்க, அந்த பொம்மை லிஃப்ட்டுக்கு தான் போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் காய்ஸ், லிஃப்ட்டு பாருங்க காய்ஸ், அந்த சிம்பிளோடு சேர்த்து இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பன்னி வேறு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்ட்ரோ போடுவாங்க பாருங்கள், த பேபி இன் எல்லோ அப்படின்னு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆட விட்டு வந்துச்சு. பிக்மேன்ஸ் மேட்னஸ் குயிக்லி டுவர்ட் த டைனி ரேபிட் ஹோப்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போது குயிக்காக அந்த எக்ஸிட் கிட்டே போனோமா, அந்த ரேபிட் நம்மளை நம்புதான். ஓகேவா, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் சைடில் என்ன எழுதியிருக்குன்ட்டு, பேபி சீட்டர் வாண்டடா. நீங்கள் பண்ணதெல்லாம் பத்தலையாடா, திருப்பி உங்களுக்கு இன்னொரு பேபி சீட்டர் தேவைப்படுதாடா. பிக்மேன்ஸ் மேட்னஸ்ன்னு சைடில் எழுதியிருக்கு. ஸோ நம்ம இப்போது இந்த பிக்மேன்ஸ் மேட்னஸ் தான் விளையாட போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் நைட் 1, நைட் 2, நைட் 3ன்னு விளையாடிருப்போம். இந்த வாட்டி அப்ஜெக்டிவ் பேரில் இருக்கும். இந்த பொம்மைங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொம்மைங்களை வச்சு தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு பன்னி, அடுத்து கேட் இல்லைனா லேம்ப் வரலாம், எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நியூ அப்ஜெக்டிவ் வந்திருக்கு, ஃபால் ஆஃப் த ஒயிட் ரேபிட்டு. சரி வாங்க போகலாம். இந்த இடத்துல இது அடைப்பட்ட சோல்ஸாம். அதாவது எப்படி சொல்கிறது, இந்த பேபி இன் எல்லோவில் மாடின்னு செத்துறாங்கல்ல, அவங்கள அவங்களோட சோலை நம்ம திருப்பி இது பண்ணுறோமா, ஃப்ரீ பண்ணுறோன்றதுக்குள்ளே இவன் ஒருத்தன்டா மொட்டையாக அவன் குசும்பத்தனத்தை காட்டான். சாவியை எடுத்துகிட்டு போயிட்டான். சாவி கொடு, போடுறான் பாறேன், மேஜிக்காக பண்ணுற நீ. சாவி கொடுறான்னு. இதுங்க பொறுமையாக போய் பிடிக்கலாம். சைடில் ஏதாவது இருக்கா? வாங்க, இங்கே இருக்குது ஒன்று. அப்படியே பொறுமையாக போய் பிடிச்சிடணும். கொடுறா மொட்டையா. திருப்பி போயிட்டாங்க கைஸ். இந்த மொட்டை பையனை படம் பார்த்தீங்களாண்ணா, மொட்டை எங்கெல்லாம் இருக்க மொட்டை பாருங்க, கீழே உட்காந்துக்கிறான் மொட்டை. குறா ஐயோ இவன் சரியான மொட்டை. கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு இது இருக்குது கைஸ், எப்படி சொல்கிறது, இந்த பாட்டு ஓட வைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி வரும்ல, டிஸ்க்கு மாதிரி. இது கேட்டால் அவன் இங்கே வருவான்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம பிடிச்சிடலாம் அவனை. மொட்டையா பாருங்க கைஸ், ஓட்டான். எங்கே ஓடனான், ஆனால் சிரிக்க சவுண்ட் மட்டும் நல்லா கேட்டுனே இருக்கேன். எங்கேயாவது ஓட்டானா, எங்கே போயிருப்பான், இங்கே எங்கேயாவது இருக்கானா, இங்கே என்னமோ இருக்கே இங்கே. ஓ கைஸ், நம்ம இங்கே பியானோ வாசிக்கிறோம் போல் கைஸ். அவனுக்கு பியானோ வாசித்து காமிச்சு அவனை கூட்டின்னு வரணும் போல். இங்கே அதுக்கு இங்கே பியானோ மியூசிக்கில் வைக்கிறதுக்கு பேப்பர் தேவைப்படுது. ஓகே, அப்போ இப்போ அந்த பேப்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அவன் வெளியே எங்கேயாவது போயிட்டானா, ஆனால் சிரிக்கிற சவுண்ட் கேட்டுனே இருக்குது. எங்கே போயிருப்பான் கைஸ்? எனக்கு இங்கே விளையாடும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது. திடீர்னு வருது கைஸ், அந்த சவுண்டு திடீர்னு ரைஸ் ஆகுது. அங்கே உட்காந்துக்கிறான், சொல்லலை அங்கே வந்துடுவான்ட்டு. என்னடா ஓட்டான், வந்துட்டான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஓட்டான். கைஸ், நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு பியானோ தான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு அந்த பேப்பர்ஸ் வேணுமே.
எங்கே எங்கேயாவது இருக்கா அந்த பேப்பரு? மக்கிடு கீழே போட்டால் உடையுமா? போட்டு பார்க்கலாமா? இதுங்க அந்த மொட்டை மாடியில் போட்டு பார்க்கலாம். எங்கடா மொட்டை? ஐயோ அங்கே ஏதோ டிஸ்க் இருந்தது பார்த்தீங்களா? இதுங்க இது போட்டு பார்க்கலாம். கீழே போட்டது வந்துச்சு. ஜாலி, சூப்பரு. சரி இதை போட்டு பார்க்கலாம். சரி இதில் என்ன சவுண்டு வருதுன்ட்டு ஸ்வாப் டே அதுவே கொடுறா. இது கீழே தூக்கி விட. கைஸ் என்னமோ எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, குத்து சாங்காக வருது கைஸ். டேன்ட்டு அப்படின்ட்டு. இப்போது இதுக்கெல்லாம் வரமாட்டான். இந்த பேபி சாங்ஸ் போடுவாங்கள்ல மெலோடியா, அந்த மாதிரி. எங்கள் பியானோஸ் பேப்பரு. ஓ இதை சேர்க்கணுமா இப்போது? ஓகே புரிஞ்சிச்சு. இப்போது இது இங்கே வெய்ய. இப்போ இன்னொன்று, இப்போ இதையும் இங்கே வெய்ய. ஐயோ வைக்க முடியலைங்க. காய்ஸ் இது பியானோ பேப்பர் இல்லையா? இட் இஸ் நாட் பியானோ பேப்பருன்றாங்க. ஓ அப்படியா? சரி நம்ம இப்போது என்ன பண்ணலாம்? சரி இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதுங்க இந்த மொட்டை மண்டை உட்காந்துங்கண்ணா தள்ளி விட்டுடலாம். ஸோ அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கா? ஃப்ரிட்ஜில் ஏன்டா பியானோ பேப்பர்லாம் வைக்க போகிறான்? சரி இப்போது எங்கே மாஞ்சு போயிட்டான்? நல்லா மாந்துடும். இங்கே ஒரு பியானோ பேப்பர் இருக்குது. ரோசாவும் எடுத்துக்கோ. இன்னும் ஒன்று எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று ஏன்னா பண்ணி. ஓ அப்படியா? நீ சேனலை மாற்றி விட வச்சுக்கோ. அப்புறம் சரி என்ன பண்ணலாம்? சேனலை மாற்றி விட்டுடலாமா? வேணாம், பைபிளை பாவம் பார்த்துன்னு போட்டோம். சரி இப்போ எங்கே இருப்பான்னு தெரியலையே. இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம் பாருங்க. சரி இப்போ இதை தூக்கி கீழே போடு. இப்போ இதை ஆன் பண்ணி விடு. வரானான்னு பார்ப்போம். நம்ம போய்ட்டு அதுக்குள்ளே அந்த 3வது பேப்பரை தேடுவோம். 3வது பேப்பர் இங்கே தான் இருக்குது பாருங்க. ஐயோ நெட்ஒர்க்கெலாம் எனக்கு தேவையில்லை. ஓகே கூட. ஓகே எங்கே போச்சு அது? கீழே விழுந்துக்குது பாருங்க. எவ்வளோ கொடூரமாக வாங்கி வச்சுக்கிறாங்கன்ட்டு. ஸோ அந்த டீமனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுமா? சரி ஓகே உட்காந்துட்டு வாசிக்க ஆரம்பிப்போம். பாருங்க வாசித்த உடனே பைபிளை வந்துட்டான். அப்படியே அவனை பொறுமையாக பிடிச்சிடணும். மட்டையா அப்படியே வைக்காரு நவுந்தனா அவ்வளோதான் வச்சுக்கோ. எப்படி ஐயோ அப்படியே போடுறான் அவனை. ஐயோ மாஞ்சு போயிட்டான். சரிங்க அங்கே என்ன பட்டன் கேட்டுச்சு, கிளிக் கொடு. இங்கே ஒரு நியூ சீக்ரெட் ஓப்பன் ஆகுது. இங்கே எதுவும் போக முடியல. சரி இந்த வழியாக போகணும் போலையே. சரி போய் பார்ப்போம். சுற்றி பொம்மையாக இருக்குது. இங்கே டூல்ஸ் இருக்குது நிறைய. ஓ இப்போ நான் இதை பிரேக் பண்ணணுமா? சரி ஃபஸ்ட்டு ஸ்பேனர் எடு. ஸ்பேனரா? ஐயோ நெட்டு வருதே, தூக்கி போடு. ஃப்ரெஞ்சா? இதை வச்சு ட்ரை பண்ணலாமா? முடியல. சரி ஸ்க்ரூ ட்ரைவரு பக்கத்தில் இருக்கிற நெட்ஸை எடுக்க முடியுமா? முடியல. ஹேமர் தான் வேணும். ஹேமர் எங்கே இருக்குதுன்னு தெரில. எங்கேயாவது நெட்டே கைக்கு வந்து மாட்டேதுரா. போட அப்படி இங்கே இருக்குது பாருங்க. அழகாக எடுத்துக்கிட்டு அழகாக போய்ட்டு அடிப்போம். 1 அடி 2 அடி 3 அடி 4 அடி வந்துச்சு. 1 2 3 கீழே போட்டனே. ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைடா. ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை, கீழே போடுறாத. இருக்கும் இல்லையா? ஸோ கீழே போடணுமா? இப்போ இது எடு. வந்துச்சு அது. இப்போ இது 4 அடி வந்துச்சு. இது 4 அடி வந்துச்சு. இப்போ இது 4 அடி பக்கா. ஐயோ அது கீழே போட்டேனே. நான் மேலே 1 அடிக்கிறோமே. போக முடியல. அதான் சொன்னேன் மேலே 1 அடிக்கணுன்ட்டேன். 1 2 3 4 அவ்வளோதான். 1 2 2 வந்துச்சு. கைஸ் முன்னாடி ஸ்லோ டவுனாக வரும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா இது? ஓ அந்த குழந்தைய வர வைக்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான டிஸ்க்கு போல். இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். குன்றா அது எவ்வளோ கொடூரமான ஒரு இதுவாக இருக்குது பாருங்களேன். அதுக்கு எப்படி போய் பிடிச்சிக்குது. சரி நம்ம உக்கானே இருக்குது பாருங்கள். இப்போ அது வரணுமா? அவள் தான்டி நீ மாட்டினடி. இன்றைக்கி வாடி, நீ கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு தெரியும். எங்கே வந்துச்சு. அது பிடுங்க அதுக்கிட்ட சாவியை. உக்கான அழுகுறான் பாரு பைத்தியக்கார பையன். என்னால் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது கைஸ். தூக்கி ஒரு 4 சுற்று உக்காந்துக்கோப்பா. நீ இங்கே உக்காந்து சமத்தாக பாட்டு கேட்குறம்மா. நான் போயிட்டு சாவியை போட்டு எஸ்கேப் ஆகணா. சரி பாய். எங்கே அந்த சாவி போடுற இடம்? எங்கே தான் இருக்குது. ஓப்பன் பண்ண சாவி விழுந்துச்சா? இந்த இடத்துல எலிவேட்டர் இருக்குது.
எலிவேட்டர் பட்டன் கிளிக்கேன்றதுக்குள்ளே பவர் போயிடுச்சா? ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? ஓப்பன் பண்ண முடியல, எதுவும் ஓப்பன் பண்ண முடியல. ஐயோ, இதை கூட ஓப்பன் பண்ண முடியல கைஸ். வாங்களா, அங்கே மொட்டை மாட்டு எடுத்து மொட்டையா திருப்பி வந்துட்டியா? நீங்கள் எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? ஏன் என்ன அப்படி பார்க்குற? இதெல்லாம் பார்க்கணும். எப்போ சமாடா, அவனோட மொழியே சரியில்லை. அப்போவே நினச்சிருக்கணும். அச்சா, அவ்வளோதான்டா. ஓ, இங்கே இருக்கா? தெரியாமல் நம்ம அங்கே போயிட்டோம் கைஸ். அந்த பன்னியை பார்த்தீங்களா கைஸ்? அவன் பிடிச்சி இழுத்துக்கின்னு இருந்தான். ஓ, அப்போ உங்களுக்கு புரியுது. அவன் நம்மளுக்கு வழி காட்டுறான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்ருக்கான் அவன். சரி, ஓகே. என்னது B2 C2? ஓ, இந்த நம்பரை இங்கே போட்டால் அது கிடைக்குமா நம்மளுக்கு? லாக்கா? என்னத்துக்கு இந்த லாக்கு? உள்ளே ஏதாவது இருக்கா? தரலையே. சரி, லாக்கர்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஃப்ரெஞ்சு சிப்ஸ் பேக்கெட்டு. யாருக்கிடா சிப்ஸ் பேக்கெட்லாம் வேணும்? என்னது? ஓகே. ஓ, அப்போ 2 பேட்ரியுமே நம்ம ஒன்றா போடணும். அப்போ தான் பவர் கனெக்ட் ஆகும் போல். இது ப்ளூ பேட்ரி சைடு. ஸோ இப்போ பிங்க் பேட்ரி சைடு எங்கே இருக்கோம் தெரிலையே. சரி, இப்போ நம்ம ப்ளூ பேட்ரி எடுக்கணும். இல்லை, பிங்க் பேட்ரி மட்டும்தான் கைஸ் இருக்கு. காயின் வேணுமா? காயினுக்கு நான் எங்கே போவேன்? ஸோ இங்கே எங்கேயாவது தான் இருக்கும் நினைக்கிறேன். சரி, வாங்க போய் பார்க்கலாம். இந்த மக தூக்கி கீழே போட்டு வந்துச்சு. சரி, இப்போ பிங்க்கு பேட்ரி ஷாக். ஐயோடா, ஷாக் அடிச்சது கைஸ். நம்ம வேணும்னே திருப்பி பண்ணலாம். திருப்பி. ஐயோ. சரி, இப்போ இதை ஓப்பன் ஓ, இங்கே தான் பிங்க் பேட்ரி வைக்கணும். ஓகே, இது பிங்க்கு, அது ப்ளூவு. புல் லிவர்னே காட்டுதுடா. நான்லாம் புல் பண்ண மாட்டேன்டா, போடா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பேட்ரியை கனெக்ட் பண்ணணும். ப்ளூ பேட்ரி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. இங்கே இருக்க கைஸ் ப்ளூ பேட்ரி. வாயில் வர நுழைய மாட்டேங்குதே. எடுத்து இங்கே வை. ஓகே, கரெக்டாக வச்சுட்டேன். இப்போது இங்கே ஒரு சோலை இருக்குது, அதை ஃப்ரீ பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம பிங்க் பேட்ரி எடுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு காயின் தேவைப்படுது. ஓகேவா? இப்போ நம்ம காயினை எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த லாக்கரை ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரியலை. நம்ம போயிட்டு இந்த இடத்துல பேட்ரியவே போடலாம். சீக்கிரம். ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சீக்கிரம், ஃபாஸ்ட்டு. எப்படி போடுறது? காயின் கூட இல்லை. காயின் கூட நம்மக்கிட்ட இல்லை கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? ப்ளூ பேட்ரி மட்டும் இங்கே இருந்தது எடுத்துட்டோம். சரி, ஹேமரை வச்சு உடைக்க ட்ரை பண்ணலாமா கைஸ்? இன்றைக்கி ஹேமரை வச்சு உடைக்கிறோம். மண்டையிலே 2 நங்குன்னு வைக்கிறோம் அந்த மொட்டை தலையனுக்கு. மொட்டை ஓப்பன் பண்ண முடியுது. கொயலை கிங்கை வச்சு நான் என்னடா பண்ணுறது? போடுறேன் அப்படி கீழே. சரி, விடுங்க. இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். லார்ஜா குண்டனாக இருப்பான் போல். சரி, குண்டை. சரி, லியோவா? மனசில் அப்படியே லியோ படத்தில் வர விஜயின் நினைப்பு. டேக் அ காயின் கிடச்சிச்சு, போடு. இப்போ காயினை உள்ளே போட்டு B2ன்னு டைப் பண்ணலாம். B2 என்னடா இது கைஸ்? C2 போல் கைஸ். நான் B2ன்னு சர்ச் பண்ணிட்டேன். ஐயோ, திருப்பி ஒரு காயின் வேணுமா உனக்கு? இதுங்க இப்படியே போட்டு பார்க்கலாம் வந்துதான்ட்டு. காயின் தேவைப்படுது. என்ன மழை மாதிரி தானெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, எடுத்து திருப்பி போடு. ஓகே, இப்போ C2ன்னு போட்டுடலாம். C அப்புறம் 2 வந்துச்சு. இப்போ பாரு, டே மொட்டையா, நீ வெளியவே உக்காந்துக்கினே அந்த பொம்மையை பிச்சு போட்டுனுரு. நீ உள்ளே வந்தால் மொட்டையிலே 2 டாங்குன்னு வச்சு வெளியே அமிச்சிருவேன்றதுக்குள்ளே வந்துட்டாங்க. கைஸ், நான் நல்லா இருந்தால் இவனுக்கு பிடிக்காது போலையே. ஐயோ, ஏன்டா இப்படி பண்ணுற? எங்கடா போனான் இப்போ? ஐயோ, இது திருப்பி போட்டால் அந்த பிங்க் கலர் பிச்சை எடுத்துருவான் போலையே. ஐயோ, இது கீழே போடு. இதுங்க, இவனை தூக்கின்னு போயிட்டு எங்கேயாவது போட்டுடணும். எல்லாம் அவ்வளோதான். மொட்டையிலே 2 டங்குன்னு வைக்கணும். என்னது இது? இதுக்கு பாஸ்வேர்டே எனக்கு தெரியாதுடா. டே வெளியே வாடா. டே மொட்டை, அவ்வளோதான் வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு வாட்டி இங்கே வந்த அவ்வளோதான். அவன் மொட்டையிலே 2 வைப்பேன். வாயமுன்னு உட்காரு. கைஸ், என்னமோ இருக்குது பாஸ்வேர்டில். லாஸ்ட் 2 நம்பர் 17. அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு நான் எங்கே போவேன்? லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் சொல்லிட்டானுங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு நான் எங்கே போவேன்? வெளியே எங்கேயாவது எழுதியிருக்கா? டே மொட்டையா, என்ன அப்படி பார்க்குற? கீழே போடவனே சாவுடா.
மொட்டையிலே 2 வைப்பேன் வாய மூணு உக்காலனா. செஸ்ஸு காயினு இதை வச்சு நான் வாய மூணு விளையாடுற மொட்டை, இல்லை இதை வச்சுக்கினே மொட்டையில் 2 வைப்பேன். சரி, எதுவும் இல்லை. இங்கே ஏதாவது இருக்கா? இங்கேயும் எதுவும் இல்லை. சரி கைஸ், இங்கே எழுதிருக்கு 4-3. ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து 4-3. ஓகே 4-3. இங்கே வந்து 17. ஓகே, ஓப்பன் பண்ணால் உள்ளே இனிமே இல்லை. இவ்வளோ தூக்கி உள்ளே போடலாமா? சாப்பிட மாட்டேன். என்னை அப்படி பார்த்தேன்னா கழுத்தா மாட்டேன். ஐயோ காய்ஸ், அவன் ஒரு மாதிரி கத்துறான் காய்ஸ். எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கத்துறான் காய்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரிலையே. சரி ஓகே, பவர் சப்ளை கொடுத்தாச்சு. என்னாச்சு? எதுவுமே ஆகலையே இன்னும். சரி, வெளியே போகணுமா? போக முடியலையே, லாக் ஆகிட்டுக்குதே. லிவரை புல் பண்ணுமா? ஓகே, பவர் வந்துடுச்சு. எலிவேட்டர் ஒர்க் ஆகுமா? சரி வாங்க நம்ம போகலாம். இந்த கேம் அப்படியே ஃபன்னியாக தான் இருக்குது, ஹாரராலாம் இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஐயோ, லாஸ்ட்டு கேம்லேயும் இப்படி தான் பண்ணீங்க, இந்த கேம்லேயும் இப்படி தான் பண்ணுறீங்க. ஃபன்னியாக இருக்குன்னா தான் ஹாரராக எடுத்துகிட்டு வரீங்கடா. டோன்ட் லீவா போண்டா. என்னடா பண்ணுவேன்? மொட்டை பேய் பிடிச்சா நீ மொட்டை இல்லைன்னு ஆகிடுமா? ஓடுற அப்படி. இங்கே தான் லிஃப்ட்டுக்கு இது. ஓடுறா, நான் தப்பிச்சு போகிறேன். கிளம்பு, காற்று விட்டோம். ஐயோ 21 இருக்குது. நடந்து வரான் தலைவன். என் மொட்டை ஓடு. என்ன நீ என்ன பெரியவனா? ஐயோ காசு அடிக்க வரான். டே தரோடா, லிஃப்ட்டு தரோடா. பிடிச்சிட்டான். குட் நைட் கேஸ். உண்மையிலே ஹாரராக தான் இருக்குது. இதை நான் ஒத்துக்கிறேன். இப்படியே ஓடிடலாம் கேஸ். அவன் கத்துறதை கேளுங்க, மாதிரி இது. சாவி இங்கே இருக்கு கேஸ். சாவி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணு. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓடு. நோ எஸ்கேப்பா? டே நான் எஸ்கேப் பண்ண வேண்டாம். உனக்கு என்னடா வருது கேஸ்? 2 சாவி. இவ்வளோ சாவியில் நான் எங்கடா போயிட்டுடுவேன்? ஐயோ இங்கே இருக்குது பாருங்க, ஓரமாக இருக்குது. முதல் சாவி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2வது சாவி ஸ்டார் ஷேப்பு. இங்கே இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. இங்கே இருக்குது பாருங்கள் எட்ஜில். அவ்வளோதான் கேஸ். சீக்கிரம் கேஸ். வரான். மூஞ்சிலே வச்சு மொட்டையா வாங்கினேன். மொட்டையிலேயே அவ்வளோதான்டா நீலாம். ஐயோ வச்சு கேஸ் வந்துட்டான் கேஸ். டே ஓடுறா டே. ஐயோ அந்த பன்னி ஓடுது பாருங்கள். அந்த பன்னியை ஃபாலோ பண்ணி போகணுன்னு நினைக்கிறேன். ஐயோ சைடில் வருது, இந்த சைடும் வருது. போடா என் மொட்டை. நீனா இவனா பாருங்க கைஸ். நம்ம லாஸ்ட் மினிட்ஸில் தப்பிக்க போகிறோன்னு உடனே பாவமாக நடந்து வரான். ஓடுறா, நீ என்ன பாவமாக நடந்து வந்தாலும் உன்கிட்ட நான் வரவே மாட்டேன். இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட் ஆக்ட், த எக்ஸிட். ஓகேவா? இந்த ஆக்டை வந்து நான் ஆஃப் தான் போடுவேன். இந்த ஆக்டில் ஒரு பாட்டை வந்து நான் ஆஃப் தான் போடுவேன். மீதி பாட்டை வந்து நான் அடுத்த பாட்டில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம் கீழே. என்னடா என்னத்துக்கு நான் திருப்பி இங்கேயே வந்தேன் தெரிலையே. பைபிளில் பாருங்களேன், அப்படியே நல்லவன் மாதிரி நடிச்சு நம்மளை மயக்க பார்த்துட்டு. கிச்சன் இந்த சைடில் தானே இருக்கும், இங்கே பாத்ரூம் தானே இருக்கும். எப்படி இங்கே கிச்சன் வந்துச்சு? இப்போ அவனுக்கு ஃபீட் பண்ணணுமா? பாருங்களேன், அப்படியே நல்லவன் மாதிரி நடிக்கிறது. பாட்டு பாடினே அப்படியே நல்லவன் மாதிரி நடிக்கிறது. நீ நச்சா நீ நல்லவன் ஒத்துக்குனா வாய்ப்பே இல்லை. நீ என்ன வேணால் பண்ணிக்குவானா, நீ நல்லவன் மட்டும் ஒத்துக்க மாட்டேன். போடு அப்படி. விழுந்துட்டான். சாவுடா. தூக்க முடியல ப்ரோ உன்னை. சரி ஓகே, டயப்பர் எடு. அழுத்தி போட்டுடலாமா? ஐயோ ஓட்டானா. ஃபஸ்ட் ஆக்டில் நடக்கிற மாதிரியே திருப்பி நடக்குது. இப்போ எங்கே போனான்? டே நான் அடிச்சிடுவேன்டா. அப்படியே பாட்டு கேட்டுன்னு ஒரு டான்ஸ் ஆடுறாராமா. என்ன திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நடக்குது? ஃபீட் த பேபி. என்னத்துக்கு இது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நடக்குது? என் ஃபோனில் ஏதாவது ஹேங் ஆயிடுச்சா? இல்லையே. மொட்டை பாருங்களேன், நல்லவன் மாதிரி நடிக்கிறான். டே மொட்டை, நீ என்ன வேணால் பண்ணு, நம்பவே மாட்டேன். காய்ஸ், ட்ரையாங்கிள் ஷேப் எது வேணுமா காய்ஸ்? இந்த ரூம் ஓப்பன் ஆகலை. சரி கீழே போய் பார்ப்போம். இந்த மொட்டை வேறு நல்லவன் மாதிரியே நடிக்கிறான். ஃபஸ்ட்டு இவனுக்கு பால் கொடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட் ஆகும்போது நம்மளுக்கு சாவி கிடைக்கும்னு நினைக்கிறேன். மொட்டை சரியாத, நான் அப்புறம் மொட்டையிலே 2 வைப்பேன். சரியா? வாய மூணு வா. ஐயோ காய்ஸ், இவனுக்கு டயாப்பர்ஸ் வேலை சேஞ்ச் பண்ணி தொலையணுமா? ஷிட். சரி இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது ஓப்பன் பண்ண முடியுதா? எதுவும் இல்லை. என்ன வா வந்துட்டான்.
தூக்கி போட அவனை அப்படியே. வா சிரிக்கிற மூஞ்ச பாரு. கக்கூஸ் எதுவும் இல்லை, சுற்றி எதுவும் இல்லை. ஸோ எதுவுமே இல்லை கைஸ். இப்போ வந்து எதுவும் ஓப்பனும் பண்ண முடியல. இவனுக்கு டயப்பர் தான் சேஞ்ச் பண்ணி விட்டான் போல். சரி இதுங்களேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம எதுக்கும் மேலே போய் பார்க்கலாமா? இதுக்கப்புறம் அவன் வெளியே வந்தான். டே 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 ஆனாவுனா இப்படியே அப்படியே நடிக்கிறது நல்லா பையன் மாதிரியே. சேஞ்ச் பண்ணு சேனலை. திருப்பி அதே தான் வந்து இதை பார்த்து தான் சரியா பைப்பில் பாருங்களேன். டே போடா, உனக்கு எதுவும் ஃபீட்லாம் பண்ணுறது இல்லை. டே மேலே போட ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைங்க, இது உள்ள ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஏதாவது இருக்கலான்னு நினைக்கிறேன். அந்த சாவி இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். சாவி கிடச்சதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, ஒன்றுமே இல்லை. இன்னமும் இருக்குது. டே கரண்டியை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஒன்றுமே இல்லை கைஸ். ஒன்றுமே இல்லை. ஃபீடிங் பாட்டில் தான் இருக்குது. இது எடுத்துப்பான். திருப்பி அவனை க்ளோஸ் பண்ண ஏதாவது கிடைக்குமா? போட நல்லா மாதிரி கைஸ். இங்கே பாருங்கள், அந்த பன்னி இருக்குது. அப்படின்னா இந்த வழியாக தான் நம்ம போனோம். அங்கே எலிவேட்டரை பார்த்து நான் இதுக்கு முன்னாடி எலிவேட்டரையே பார்க்கலையே. சரி வந்து இப்போது புரிஞ்சிருச்சு. அந்த பேய் பண்ணுற வேலை தான் இதெல்லாமே. பாருங்கள் லைட்லாம் பிளிங்க் ஆகுது. பயபுள்ள என்ன குசும்புத்தானம் பண்ணுறான் பாரு காய்ஸ். மேலே பாருங்களேன், சுற்றி எவ்வளோ இது இந்த கண் என்னை பார்த்துக்கிட்டு இருக்குன்ட்டு. புட் பேபி டு ஸ்லீப்பு காய்ஸ். அவன் என்னமோ படிக்கிறான் காய்ஸ். அப்படியே கசன்னு என்னமோ படிச்சுனே இருக்கான். பேய் மாதிரி இருக்குது காய்ஸ். அவன் மூஞ்சி பார்க்கறதுக்கு அவன் குரலே ஒரு மாதிரி இருக்குது காய்ஸ். தூக்கி போடு. இங்கே தானே உட்காந்து நம்ம படிப்போம். இங்கே ஒரு செஸ் காயின் இருக்குது பாருங்களேன் காய்ஸ். அங்கே சாவி இருக்குது. நல்லது. அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம போய்ட்டு அந்த சாவியை போட்டு இதை ஓப்பன் பண்ணோம். அவ்வளோதான். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே இதை என்ன பண்ணுறது? இப்போ இதை வச்சுக்கிங்க எப்படி எங்கே வந்தான்? டே நான் அடிச்சிருவேன். நான் மொட்டை உனக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டேனே. இங்கே ஒரு சாவி போடணும். ஓகே, இப்போ இங்கே ஒரு சாவி போடணுமா? போட்டுட்டா போச்சு. இப்போ நம்ம அடுத்த இதில் எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம். டே மொட்டை மாதிரி பண்ணாதடா காய்ஸ். என்னால் இப்போ ஒரு 10 அதாவது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு என்னால் பேச முடியாது. ஏன்னா இந்த கேமோட சவுண்டை நீங்கள் கேளுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு.
இப்படி தான் கைஸ் என்னை பயமுறுத்துனீங்கிறாங்க அப்பத்துலேருந்து சவுண்டை போட்டு போட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ பாருங்களேன், இவன் வேறு வந்து உக்காந்துட்டான். இப்போ இவன் வந்து நம்ம மேலே கோபமாக இருக்கானா. இப்போ இங்கே என்ன நடக்கும் நீங்களே பாருங்களேன். அந்த பன்னி ஓடுதா, நம்ம அப்படியே சைடில் போயிடுவோம். Quickly towards the exit, the tiny rabbit hopped. Big red eyes, they scared her, and she didn't want to stay. Through dark corridors he chased her. Round and round inside the palace, in and out of space and sight. I need new friends, more, now, another. I'll bring you some, don't worry now, replied his loving, caring mother. சரி, நம்ம இந்த கேமோட எண்டிங் க்ளோஸுக்கு வந்துட்டோம். சரி, நான் இந்த கேமோட பார்ட் 2 போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஐயோ, அதனால் ஒரே ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். யாருமே லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணல, லைக்கும் பண்ணல. ப்ளீஸ் பண்ணுங்கள். அப்படியே கீழே தூக்கி போடு. எனக்கு தெரிஞ்சு இவனை என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. பாருங்களேன், ஒரு மாதிரி இருக்கான். ஐயோ, இவனை பார்க்க வேறு பாவமாகுது. சரி, கீழே போட்டு தொலைலாம். ஐயோ திருப்பி போட்டல் இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியலையே. சரி, ஓகே, புரிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு க்ளீனாக புரிஞ்சிருச்சு. இவனை தூக்கி கீழே குப்பையில் போடுற மாதிரி போட போகிறேன். மங்கூஸ் மண்டையா, வாடா. இவனை அப்படியே தூக்கி கீழே போடுறேன். சாவுடா. ஸோ கேஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். ஏன்டா இவ்வளோ நேரம் இதில் வாய்ஸ் கொடுக்கலன்னு கேட்காதீங்க. இந்த கேம் எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்த பாட்டிலேருந்து தான் உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அடுத்த பாட்டிலேருந்து. ஸோ பாய் கைஸ், பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.